ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல எல்லாருமே அந்த மெனு கார்டை வச்சுட்டு இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது, இவங்க இவ்வளோ நேரமாக கார்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க, எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பெரிய ரிச்சான ஹோட்டலு, இங்கெல்லாம் சாப்பாடு நல்லாவே இருக்காது. மேலே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணால் கூட அதுக்கும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து பில் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் இந்த பக்கமே வரதில்லை. எங்கள் வீட்டில் சொன்னாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நான் எதையும் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம மனோகரோட ஃபேமிலி எல்லாருமே விதவிதமாக ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ்தா அது இது என்னென்னமோ சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு பேசாமல் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணி, அதுவே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறமா சிக்கன் ரைஸு, எக் ரைஸு இப்படி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. என்னப்பா நீங்கள் அது எங்கே போனனாலையும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தான் சாப்பிட முடியும். இங்கே சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி சிக்கனுன்னு கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லை சார், அந்த மாதிரி எதையும் நாங்கள் சாப்பிட்டு பழகலை, சாப்பிடவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு தயவு செஞ்சு அந்த பாஸ்தா எதுவுமே ஆர்டர் பண்ணிடாதீங்க. அதை சாப்பிட தெரிலன்னு சொல்லிட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆச்சு. அதனால் எனக்கெல்லாம் அந்த பாஸ்தா வேண்டாம்ப்பா, எனக்கும் சில்லி சிக்கனு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க ஆர்டர் பண்ண எல்லாருமே வந்துடுது. நம்ம நிலா இருந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா, என்னம்மா நீ கையில் சாப்பிட்டுட்டு இருக்க, ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனில் எடுத்து சாப்பிடு. இல்லைம்மா, சாப்பாடு என்ன கையில் தானே சாப்பிடுவாங்க, வேறு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, பாஸ்தா அந்த மாதிரி எதாவது பரவாயில்ல, ஸ்பூனில் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பாடு தானே இது, கையில் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு கையில் சாப்பிட்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ வர வர பக்கா லோக்கல் ஆகிட்டு வரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது, இவளை நினச்சவே எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டே பல்லவா, என்னடா சிக்கனெல்லாம் எதுவும் சாப்பிடாம வச்சுருக்க, எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை நீ, எனக்கு இது ஒரு வேணான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா அது எனக்கு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலை இருந்துட்டு பல்லவனோட தட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றாங்க. அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பார்த்தோன்னே ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஒரு மாதிரியாக வேறு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அம்மா ரிசப்ஷனுக்கு உங்கள் சைடில் யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் ஒரு 4 பேர், நாங்கள் ஒரு 5, 6 பேர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன 4, 5 பேரா? ரிசப்ஷன் நடத்துகிறோம்ப்பா, அதுக்கு 4, 5 பேரா வருவீங்க? இங்கே பாருங்கள், எல்லா சொந்தக்காரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணத்துலேயும் பார்த்தோம், நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, இப்போ பார்க்குறேங்க இப்பயும் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் சைடில் கூட தான் கல்யாணத்துக்கு நீங்கள் மட்டும்தான் வந்தீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாரும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தான்ப்பா ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, அதில் எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க, அதனால் நீங்களும் சொந்தத்தோடு தான் வரணும், அப்போ தானே எங்களுக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, சரிங்க எங்கள் சைடில் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு கார்த்திகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, கார்த்திகா இருந்துட்டு வாங்க மாமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அத்தை எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உள்ளதான் மாமா இருக்காரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்க, என்ன அத்தை ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன கார்த்திகா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா, எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் அம்மா வீட்டில் இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா, அத்தை உங்களுக்கே நல்லா தெரியல, கல்யாணம் ஆனதுலேருந்து நிலவோட அம்மா அப்பா நிலாவையும் சொல்லனையும் ஏற்றுக்காம இருந்தாங்க. இப்போ அவங்க முழு மனசோட ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க ஊரில் ஒரு சின்னதாக என்கேஜ்மெண்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷனுக்காக நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களாவது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, யார் யார் தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா ஏதோ உளறிட்டு இருக்காங்க மாமா, நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகை அவரை சமாதானம் பண்ணுறதுலேயே இருக்காங்க. அதுக்கடுத்ததா, சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சேரன் வெளியே கிளம்புறாங்க. அம்மா
நான் போயிட்டு மாமாவை அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வெளியில் வராங்க. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அம்மா ஏதோ ஞாபகத்தில் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ரிசப்ஷனுக்கு நானும் அம்மாலாம் கண்டிப்பாக வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன மாமா பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்புக்கு முடியல மாமா, அதனால தான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரி, எனக்கு கார்த்திகா சொல்கிறதுல துளி கூட விருப்பமே இல்லை, ஏதோ தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் சோழனும் நம்ம பாண்டியும் இருந்துட்டு வானதியோட வீட்டுக்கு வராங்க. என்ன தம்பி வாங்க உட்காருங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இத்தனை நாளாக சோழனையும் அண்ணியையும் அவங்க வீட்டாளுங்க ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க ஊரில் வந்து ரிசப்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், பொண்ணு மேலே கோவம் இருந்தால் எத்தனை நாளைக்கு இருந்துட்டு போகுது, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது போல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வரோங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளன்னைக்கு ஈவினிங் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் நம்ம பல்லவனும் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வானதி போயிட்டு வெளியே அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, என்ன பாண்டி எங்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் ஃபேமிலி உடனே சோழன் இருந்துட்டு நிலா வீட்டு சைடில் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களுக்கு தான் யாரும் இருக்காங்க, அதனால தான் இப்படி உங்கள் வீட்லேயும் ஒரு 4-3 பேர் ஆயிடுச்சா, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு ஒரு 2 பேராச்சும் நான் கூட்டிகிட்டு போனதுன்னு எங்களுக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வானதி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எங்கள் ஃபேமிலியில் மட்டும்தானே, எப்படியே இருந்தாலும் நீயும் கூடிய சீக்கிரம் என் ஃபேமிலிக்கு வரப்போகிற, உன்னை விட்டுட்டு எப்படி இந்த விசேஷத்தெல்லாம் பண்ண முடியும், அதனால தான் உன்னையும் உங்கள் வீட்டாளுங்களையும் கூப்பிட்றதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ வானத்துலேருந்து பூமலையெல்லாம் அவங்க மேலே விழுற மாதிரி சூப்பராக கற்பனைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாண்டி இருந்துட்டு வானதி நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், உனக்கு தேவையானதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது சரியாக இருக்கான்னு போய் பார்த்து எடுத்து வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க என்னென்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு பல்லவன் கிட்ட என் ட்ரெஸ்ஸையும் உன் பேக்லேயே வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.